எப்படியாவது குழப்பத்தை ஏற்படுத்திடலான்னு பார்த்தா கடைசியில் நாரதர் கழகம் நல்லதில் முடியுங்கிற மாதிரி கடைசியில் நாரதர் ஆகிவிட்டாங்க நம்பால் அப்படிங்கிறது தான். ஸோ சம்மர் ஹாலிடேஸ் முடிஞ்சுது. ஸோ கோர்சஸ்ஸு அந்த பக்கம் ஊரை சுற்றுறது எல்லாம் முடிஞ்சு இப்போ தான் திரும்பி ரீசெட்டில் ஆகிறோம். ஸோ இன்னையிலேருந்து ஆரம்பிப்போம் நம்முடைய வேலையை அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ எனக்கு இப்போவும் பார்க்குறேன் நான், ஆனால் கண்டினியூஸாக பார்த்துட்டு தான் இருக்கிறேன். வீடியோ பார்க்குறத போடுறது தான் டைம் இல்லை எனக்கு. என்னை பொறுத்தவரை இப்போதைக்கு நல்லா போயிட்டுருக்கிற ஒரு சீரியல் அப்படின்னாக்கா அழகு தான். ஒரு நல்ல அருமையான ஒரு கதைக்களத்தோடு கொண்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு. அதனால் இதைத்தான் முக்கியமாக போடணும் பார்க்குறேன் நான். ஸோ இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னாங்க, பல கொடுமைகள். இன்றைக்கி வந்துட்டு தண்ணி எடுத்து கொடுக்குறது கூப்பிட்றாங்க நம்ம பாட்டி, நம்ம அம்மாக்காரி, மாமியார்காரி அங்கேருந்து கூப்பிட்டு மலரு பிள்ளார போனாக்கா அந்த முதல்ல அந்த பிள்ளை மதி வேறு தடுக்குது. சொன்னு போகணுமா, மெதுவாக போங்க, ஒரு வேலை இருக்காது அப்படின்னு. கடைசியில் போனால் உடனே மாமனார் திட்டுறாரு, சொன்னு வரமாட்டியா நீ, எல்லாம் மதியோட சேர்ந்து கெட்டு போயிட்டா அப்படிங்கிறாரு. இந்த அம்மா வந்துட்டு கடைசியாக சரி என்னத்தை வேணும் அப்படின்னா தங்க இருக்க தண்ணி எடுத்து எய்த்தாப்பில் இருக்கிற டீப்பாயில் இருக்கிற தண்ணி எடுக்க சொல்கிறாருன்னா எவ்வளோ பெரிய கொடுமையாக இருக்கணும் அப்படின்னு பாருங்களேன் நீங்கள். உடனே எடுத்து கொடுத்துட்டு வராங்க. ஆனால் வந்துட்டு ரூமில் வந்துட்டு ஒரே பிரச்சனையாக பேசுகிறாங்க. இந்த மலர் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, நான் மட்டும் இப்படி கேவலமாக போயிட்டேன். நான் இந்த சின்ன பிள்ளை கூட சொல்ல பேச கேட்க மாட்டேங்குது, எல்லாம் வேலை செஞ்சு அழுத்துட்டேன். அவள் சின்ன பிள்ளை தானே, சின்ன பிள்ளை மட்டுமா அவங்க அம்மா தான் பண்ணுறாங்க. இன்றைக்கி என்ன நினச்சி தெரியுமா, அப்படி தண்ணி எடுக்கணும். வயசாகிடுச்சு இல்லை, என்னது வயசாகிடுச்சா, எத்தனை காலத்து வயசாகுது, உங்களுக்கெல்லாம் வயசாகாது, இன்னும் எத்தனை காலம் இருக்க போகிறாங்க, எத்தனை காலம் இருப்பாங்களா, அவங்க இருப்பாங்க நல்லா 100 வயசு வரைக்கும் இருப்பாங்க, நண்பர் திமுசு மாதிரி இருப்பாங்க. நான் தான் அவன் தொலைஞ்சு போயிடுவேன், 40 வயசில் அப்படியே ஒழிஞ்சு போயிடுவேன் அப்படின்னாக்க பாக்கியராஜ். இல்லை இன்று அப்படின்னா என்ன பாக்கியராஜ், என்ன பண்ணியிருக்கிற நீ, என்னை கல்யாணம் முடிச்சுட்டு வந்ததுலேருந்து என்னைக்காவது ஒரு வார்த்தை கேட்டிருக்கியா நீ, இதை கஷ்டம் அதை கஷ்டம்னு என்னையே சொல்கிறியே தவிர நீ என்ன மாதிரி கெஞ்சிக்கா, என்ன பண்ணியிருக்கிற நீ, உன்கிட்ட பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சு உன்ட்ட வந்து என் சோகத்தை கொட்டுறேன் பார் அப்படிங்கும்போது பதைப்பு. அதெல்லாம் அந்த ஒரு பொண்ணை வந்து எவ்வளோ ட்ரீட் பண்ணுறாங்க, நமக்கே பிபி ஏறுற அளவுக்கு தான் அதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் விஷயம். இப்படி ஆட்கள் உண்டு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. உடனே அந்த அம்மா வந்துட்டு இப்போ எல்லா வீட்லேயும் வயசானவனா எல்லா வீட்லையும் வயசானவங்க இப்படி தான் பண்ணுறாங்களா அப்படின்னா, இல்லை வரேன் காலம் மிகிறேன், உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், நீ சரி பண்ணதை தவிர மற்றது ஒன்றும் பண்ணவே இல்லை. இந்த டைமில் கரெக்டாக கார் வந்து நிற்கிது. ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு இந்த ப்ரொமோஷன் சமாச்சாரம் தெரிஞ்சு போய் நம்ம ஆள் வந்து ரொம்ப கடுப்பில் இருக்கிறார் நம்ம ஆள். அப்போ வந்துட்டு தங்கராசு இதை போய் போட்டு கொடுக்கணுமே அப்படிங்கிற மாதிரி காலையில் எழுந்திரிச்சோன்னா வீட்டுக்கு வந்துடுறாரு. இவங்க எதிர்பார்க்கவே இல்லை, என்னடா வீட்டில் கார் வந்து நிற்கிது அப்படின்னு பார்த்தாங்க. உடனே வர்றான் நம்ம ஆள் வரான், சுரேஷ் மாமா நீங்கள் தான் வந்துட்டு நினச்ச மாமா, சவுண்டை கேட்டேன் மாமா அப்படின்னு உட்காடுறாங்க. உட்காந்தன்னு வந்துட்டு உடனே இவங்க வந்துட்டு இந்த பொண்ணு டக்குன்னு ஓடுது நம்ம பிள்ளை. இதில் வந்து இந்த மலர் மதி அந்த பொண்ணு ரேவதி விறுவிறுன்னு ஓடி, ஏன் இந்த ப்ரொமோஷன் சமாச்சாரம் வீட்டில் சொல்லிட்டீங்களான்னு சொல்லலை மதி இது ரேவதி அப்படின்னாக்கா, எங்கள் வீட்டுக்காருக்கு எப்படியே தெரிஞ்சு போச்சு, அதை போட்டுவிட தான் வந்திருக்கிறார், கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுது. காட்டி வந்துக்கிட்டு அவர் கூப்பிட்றாரு, அவங்க மச்சான் பார்க்கணும், நம்மளை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு பாக்கியராஜ். உடனே ஒரு அப்பா வந்து பாக்கியராஜ்னு கூப்பிட்றாரு. உடனே மலர் ஓடி இங்கே பாருங்கள் உங்கள் அப்பாவுக்கு போகிறாரு, எது கூப்பிட்றாரு, உங்கள் மச்சான் வந்துருக்கு, உங்கள் மச்சான் எதுக்கு என்னையோ கூட சொன்னார். அதெல்லாம் கிடையாது, என்ன தெரியுமா பிரச்சனை வந்துட்டு உன் ப்ரொமோஷனும் தெரிஞ்சு போச்சு, நானும் ப்ரொமோஷன் உனக்கு தெரியாத மாதிரியே நடிச்சிடறேன் நான், நீ எப்படியாவது சமாளிச்சுக்க அப்படின்னு பாக்கியராஜ் வட்டி விடுது. பாக்கியராஜ் வெளியே வராரு. வெளியே வந்தோன்னு வந்துட்டு இல்லை கேட்குறாரு, ரொம்ப சரக்கமாக தொடங்குறாரு நம்பால். மாமா தெரியுமா உங்களுக்கு, நான் தென்னந்தோப்பு வச்சுருக்கேன். ஆமாம் தெரியும் மாப்பிள்ள, தெரியாத மாப்பிள்ள அப்படின்னு அவர் பேசுகிறார். உடனே இவர் சொல்கிறார், அதில் 4 காய் எக்ஸ்ட்ரா காய்ச்சி நான் நேராக வந்து எங்கள் அம்மாட்ட தான் சொல்லுவேன் அப்படின்னு. அது நல்ல பழக்கம் மாப்பிள்ள, அப்படி தான் இருக்கணும், அம்மாட்ட நாங்கள் நம்ம இப்படி தான் சொல்லணும், ஒரு சந்தோஷத்தை ஷேர் பண்ணணும் தானே அப்படின்னு. ஆனால் அப்படிலாம் உங்கள் பெரிய மகன் பண்ணுற மாதிரி தெரியலையே அப்படின்னாரு. என்னது பெரிய மகன் பண்ணுற மாதிரி தெரியலையே, என்ன சொல்ல வரீங்க அப்படின்னாங்க. உங்களுக்கு தெரியாதா, என்ன பார்க்குறாரு, வேலை பார்க்குறாரு அவர் அப்படின்னு. கேஷியராக வேலை பார்க்குறாங்க. கேஷியராக வேலை பார்க்குறாரா கேளுங்க, ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிருச்சு அவருக்கு வந்துட்டு கேஷியராக இருந்தாலும் இன்றைக்கி வந்துட்டு லோன் சேங்ஷன் பண்ணுறது அத்தாரிட்டி மாதிரி ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவலுக்கு இங்கே இருக்கிறாங்க. என்னது அசிஸ்டன்ட், டேய் ஏடா உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு. அந்த நேரத்தில் மலர் பண்ண வேணாம், ஏங்க உங்களுக்கு ப்ரொமோஷன் இருந்துச்சா, என்னங்க நீங்கள் என்கிட்ட கூட சொல்லவே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷங்க அப்படின்னு சந்தோஷம். அதாவது இந்த சுச்சுவேஷனே அப்படியே வந்து நார்மலைஸ் பண்ணுறது தான் பெரிய விஷயம் அப்படின்னு. உடனே வந்துட்டு ரேவதி வந்து என்னென்ன என் தங்கச்சி எங்கள் அத்திச்சின்னு உருவ கடைசி என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்ல என்னையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். உடனே இவர் நிறையடா என்ன சொல்லலையாடா, எதுக்குடா சொல்ல நீயே அப்படிங்கிறாரு. இல்லைப்பா அப்படின்னு. உடனே அவர் சொல்கிறார், இல்லை ப்ரொமோஷன் ஆச்சுனாக்க சம்பளம் கூட வரும், ப்ரொமோஷனை சொல்லிட்டா சம்பளத்தில் வர்ற காசை உங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்குமோ, எக்ஸ்ட்ராவாக வீட்டுக்கு கொடுக்கணுமோ அப்படின்னு நினச்சி பயந்துருப்பான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படிலாம் இல்லை அப்படின்ட்டு, இல்லைப்பா எனக்கு ப்ரொமோஷன் வந்து வாய் வார்த்தையாக தான்ப்பா சொல்லியிருக்காங்க, அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், ஆனால் வந்துட்டு இன்னும் அஃபிஷியலாக எனக்கு வரல, அஃபீஷியல் லெட்ரு வந்தோன்னா உங்கள்கிட்ட வந்து காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து கொடுக்கலான்னு நினச்சிப்பா, மற்றபடி பணத்தெல்லாம் மறைக்கணும்னு ஆசை. பணம் என்னடா பணம் நினைக்கிற ப்ரொமோஷன் கிடைக்கிற ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு அவர் வந்து கையை கொடுத்துட்றாரு. ஆஹா,
நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று அதனால முழிக்குது அம்மாக்கண்ணுன மாதிரி நம்பால் தங்கராஜ் செத்து போயிடாரு. என்னண்ணே சரி சேர்ந்தே பண்ணானே அப்படின்னு சுரேஷ் சொல்கிறான். எல்லாரும் வந்து கங்க்ராச்சுலேட், அவங்க அம்மாவெல்லாம் போய் கங்க்ராச்சுலேட் பண்ணுறாங்க, கையை கொடுக்குறாங்க. சந்தோஷப்படா சுரேஷ், சந்தோஷப்படா சார் பண்ண பாக்கியராஜ் அப்படின்னு கையை கொடுக்குறாங்க. கையை கொடுத்தோன்னா இவர் கம்முன்னு அழுக்கிறாரு. அப்புறம் உடனே மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை சொல்கிறீங்க நீங்கள், ஆனால் பாரா டே உனக்கு பிடிக்காதுங்கிற மாப்பிள்ளை பற்றியா உனக்கு ப்ரொமோஷன் இருந்துச்சுன்னா அதை வந்து சொல்லி சந்தோஷப்படுறதுக்காக வந்துருக்காரு பற்றியா நீ அப்படின்னு ஒன்று. நிஜமாகவே தங்கராசை பார்க்க பாவமாக இருந்தது. என்னென்ன கனவுகளோடு உடையாந்துருப்பார் காலையில் எந்திரிச்ச உடனே. இப்போ போச்சேடா ராத்திரி போனால் எத்தனை பிளான் பண்ணியிருப்பார் படுத்துக்கிட்டு, எப்படி இவனை மாட்டிக்கலாம் பண்ணியிருப்பார் அப்படிங்க பார்க்கும்போது நமக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாகிடுது அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் வந்து ரூமில் உட்காந்து பேசுகிறாங்க. நல்ல டீம். யார் ரேவதி, மலர், மதி, அப்புறம் வந்துட்டு பாக்கியராஜ் 4 பேர் ரூமில் உட்காந்து ஐஸ்கிரீம் ஸ்வீட்டில் இருந்து படம் சொல்லி செஞ்சிச்சு நம்ம பிள்ளை மலர். ஸ்வீட்டை சாப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு சொல்லுது, எனக்கு பயந்து போயிட்டேன். யார் ரேவதி, பயந்து போயிட்டேன். நேற்று திடீர்னு வந்துட்டு கேட்டார் அவங்க ப்ரொமோஷன் ஆகிருக்காருன்னு. இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டேன் நான், ஆனால் பயந்து போயிட்டேன். நைட்டு பூரா என்ன நினச்சாருன்னு தெரியல. நைட்டு பூரா இவ தூங்கியிருக்கவே மாட்டார்னு நினைக்கிறேன். காலைல எழுந்திரிச்சோன்னா படக்குன்னு என்னை எழுப்பிட்டு வா போகலாம் அப்படின்ட்டாரு. ஆஹா அப்படின்னு உடனே மலர் சொல்லுது, நல்ல வேலை நீ வந்து குழு கொடுத்த, இல்லை தொலைஞ்சிருப்பான் அப்படின்னு. உடனே அவன் சொல்கிறான், ஆமாம்மா முன்னுக்கே சொல்லிட்டீங்க, இல்லைன்னு நான் உளறி கொட்டியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அங்கேருந்து வந்து 10,000 வாழா போடலான்னு வந்தார். ஆனால் வந்தவர் இங்கே வந்து 10 அந்த இந்த ரேவதி வீட்டுக்காரை பற்றி பேசுகிறதுக்காக அந்த பொண்ணு உடல் மொழி அதனுடைய வாய்ஸ் அது கொடுக்குற அவங்க அடுத்தவங்க கொடுக்குறாங்களா வாய்ஸ் தெரியல, அந்த வாய்ஸ் எல்லாமே அந்த பிள்ளைக்கு செட் ஆகிறதுனால நம்மளால் ரொம்ப ஈஸியாக ரசிக்க முடியுது. உடனே கதை சொல்கிற மாதிரி முகத்தை பாவனையோட சொல்லுது, அப்படி பார்த்தார் இப்படி பார்த்தாருன்னு. கடைசியில் வந்து அப்பா வந்து கை கொடுப்பாருன்னு அவர் எதிர்பார்த்துருக்கவே மாட்டார். கை கொடுத்தோன்னே அவர் மூஞ்சி போன பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் போட்டிருக்க அவருக்கு அப்படி பார்க்க பாருங்க. அவர் பார்க்குற மாதிரி பார்த்தா ஐயோ அப்படியே பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் இந்த பொண்ணு சொல்லுது, நம்ம மதி என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னா, ஓ மதிக்கு தெரியாதான்னு. தெரியாது, சொல்லக்கூடாதுன்னு நினைக்கல நான் அப்படின்னு. அந்த இடத்துல அந்த வசனம் ரொம்ப நல்லாயிருக்கு. சொல்லக்கூடாதுன்னு நினைக்கல, சொல்ல மறந்துட்டேன் நான் ஆக்சுவலாக அப்படின்னு. எங்களுக்கெல்லாம் தெரியும் முன்னுக்கே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே வந்துருச்சு, ஆனால் அதை சொல்ல வேணாமேன்னு கொஞ்சம் நாள் கழிச்சு சொல்லலான்னு பார்த்துக்கிட்டு இருந்தான் அப்படின்னு. உடனே ரேவதி சொல்லுது, ப்ரொமோஷன் வந்தால் கொஞ்சம் கூட காசு வரும், இந்த காசையும் எல்லோரும் வாங்கிடுவாங்க. ஏற்கனவே அண்ணன் வந்து முக்கால்வாசி குடும்ப செலவு அண்ணன் தான் பார்த்துக்குது, இப்போ இதையும் வாங்கிடுவாங்க, இவங்களுக்குன்னு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு அக்கறையான ஒரு அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி உறவு அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு. அதாவது அண்ணன் தங்கச்சிங்கிறதில்ல, அது பேசிக்கலாகவே வந்துக்கிட்டு இந்த அப்பாவுக்கும் இந்த அம்மாவுக்கும் பிறந்த அழகு தெய்வமாக இந்த பிள்ளை ரேவதி அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அந்த பிள்ளை இருக்குது அப்படிங்கிறது தான். அப்புறம் பேசினா ஒரு ரேவ் சொல்லி இவரை பற்றி பேசி இப்படி பார்த்தாரு அப்படி பார்த்தாருன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது படக்குன்னு கதவை தந்துடுறாரு. என்ன சிரிப்பு அப்படின்னாரு. என்ன சிரிப்புன்னா, இல்லை சும்மா அண்ணன் இப்படி பேசிகிட்டு இருந்தான் நாங்கள் அப்படின்னு. சிரிச்சாச்சா என்ன கிளம்பணுமா என்ன வாருங்க அப்படின்னு உடனே படம் வாரி மலர் அப்படின்னு ஓடுறதும் ரேவதி நல்லா பண்ணுறாங்க. போய் என் காரில் ஏறணும்னு வந்துட்டு போயிட்டு இருக்கும்போது சொல்கிறார், என்ன உங்கள் வீட்டில் மட்டும் சிரிக்கிற, எங்கள் வீட்டில் சிரிக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு. இல்லை அண்ணன் ஜோக் சொன்னுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஜோக் சொன்னான் சொல்லு அப்படின்னா, ஐயோ என்ன ஜோக்கை சொல்கிறது, உன்னை பற்றி தான் ஜோக் எடுத்து எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு அந்த பிள்ளை தவிர்த்துக்கிட்டு இருக்கும்போதே என்ன கதை சொல்லலாம் அப்படின்னு யோசிக்கிறத நம்ம பார்க்குறோம். உண்மையிலேயே ஜோக்கை சொல்லிட போதா, இல்லை ஜோக்கை சொல்லாமல் நீந்தாப்பா ஜோக்கு அப்படின்னே அது சொல்லிட போதா மனசுக்குள்ளார அப்படிங்கிறது தெரியல. அதை பார்க்குறதுக்கு நாளைக்கு வரைக்கும் பொறுத்திருப்போம். தேங்க்யூ.